ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல் த வாய்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது WWE ஸ்மாக்டவுனோட தமிழ் ரிவ்யூ. ஃபெப் 14 இந்த வாரத்துக்கான ஸ்மாக்டவுன் வாஷிங்டன் டிசியில் நடந்துச்சு அண்ட் இட் வாஸ் அ கிரேட் ஷோ. அஃபிஷியலி ரோட் டு ரெசல்மேனியா சீசன் ஸ்டார்ட் ஆயிருக்கு அண்ட் நிறைய அப்டேட்ஸ் அதை பற்றி இன்னைக்கு நம்ம கொடுக்க போகிறோம். ஃபியூ மந்த்ஸ் பேக் மணி இந்த பேங்க் ப்ரீமியர் லைவ் ஈவெண்ட்டில் ஜான்சினா ஒரு சர்ப்ரைஸ் ரிட்டர்ன் கொடுத்து அவரோட கடைசி ரிட்டையர்மெண்ட் டூர் அனௌன்ஸ் பண்ணார். அந்த ரிட்டையர்மெண்ட் டூர் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்தே ஜான்சினா தான் வந்து ராயல் ரம்பிளில் ஜெயிப்பாங்கன்னு எல்லா மக்களும் பிலீவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு ஷாக்கர் ஆஃப் அன் ஈவெண்ட்டாக ராயல் ரம்பிள் நடந்தப்போ மென்ஸ் ராயல் ரம்பிளோட வின்னராக ஜே ஊசோ வந்தார். ஜான்சினா வர்சஸ் ஜே ஊசோ அந்த ஃபைனல் மூமெண்ட்ஸ் நடக்கும்போது ஒரு அப்செட் விக்டரியை WWE வந்து WWE யூனிவர்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. பட் ஜான்சினா ஃபேன்ஸ் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா ராயல் ரம்பிள் முடிஞ்ச கையோட நடந்த போஸ்ட் ஷோ ப்ரெசன்டேஷனில் ஜான்சினாவே அவர் எலிமினேஷன் சாம்பரோட ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபெண்ட்டாக அனௌன்ஸ் பண்ணது. ஜே ஊசோ ராயல் ரம்பிளை ஜெயிச்சதுலேருந்தே ஹி ஹாஸ் பீன் அண்டர் அ லாட் ஆஃப் ஹீட். ஒரு பக்கம் அரினால WWE யூனிவர்ஸ் என்னதான் ஈட் அப்படின்னு சொல்லி ஜே ஊசோவை ஃபுல் சப்போர்ட் கொடுத்தாலும் ஆன்லைன் ரெஸ்லிங் ஃபேன்ஸ் ஹேஸ் நாட் பீன் வெரி கைண்ட் டு ஜே ஊசோ. அவங்கள தப்பும் சொல்ல முடியாது. ஏன்னா ஜே ஊசோ பிரைமரிலி ஒரு டேக் டீம் ரெஸ்லர். ஒரு வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பையோ இல்லை ஒரு WWE சாம்பியன்ஷிப்பையோ கேரி பண்ணுற அளவுக்கு ஜே ஊசோக்கு எபிலிட்டி இருக்கா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். வித் திஸ் செட், லாஸ்ட் 2 வாரங்களாகவே ஜே ஊசோவை தான் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டாக ரா அண்ட் ஸ்மாக்டவுனில் ஸ்லாட் பண்ணியிருந்தாங்க. ரா செக்மெண்ட்டில் கந்தரோட ஒரு ப்ரோமோ கட்டும், ஸ்மாக்டவுன் செக்மெண்ட்டில் கோடி ரோட்ஸோட ஒரு ப்ரோமோ கட்டும் இருந்தது. இனிஷியல் ப்ரோமோ கட்ஸ்லேயே WWE ஒரு மேஜர் ஹிண்ட்டை WWE யூனிவர்ஸ்க்கு கொடுத்துட்டாங்க. அதாவது ஜே ஊசோ இஸ் லைக்லி டு ஃபேஸ் கந்தர் ஃபார் வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் இன் ரெசல்மேனியா 41. பட் ஸ்டில் ஆஸ் அ ராயல் ரம்பிள் வின்னர் அவருக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு. WWE சாம்பியனையும் ஃபேஸ் பண்ணலாம் ஆர் வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியனும் ஃபேஸ் பண்ணலாம். அதனால ஸ்மாக்டவுன்லையும் அவர் வந்து ஒரு ஃபேஸ் ஆஃப் வித் கோடி ரோட்ஸ் லாஸ்ட் ஸ்மாக்டவுனில் நடந்தது. பட் அதை ஃபாலோ பண்ண ரா வந்தப்போ கந்தர் ஒரு விஷியஸ் அட்டாக்கை ஜே ஊசோ மேலே எடுத்துகிட்டு வந்தார். அப்போ த ராயல் ரம்பிள் வின்னர் அஃபிஷியலி கந்தரை தான் ஃபேஸ் பண்ண போகிறதா சேலஞ்ச் பண்ணிட்டார். ஸோ ஜே ஊசோ இஸ் கோயிங் டு ஃபேஸ் வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன் கந்தர் இன் ரெசல்மேனியா மெயின் ஈவெண்ட். இந்த ஜே ஊசோஸ் டிசிஷன் டு ஃபேஸ் கந்தர் ஃபார் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் என்ன பண்ணியிருக்குன்னா, இப்போ எல்லா WWE சூப்பர் ஸ்டார்ஸோட அட்டென்ஷனையும் WWE சாம்பியனான கோடி ரோட்ஸ் மேலே திருப்பியிருக்கு. ஏன்னா மார்ச் 1 நடக்க போகிற எலிமினேஷன் சாம்பர், அந்த எலிமினேஷன் சாம்பரோட வின்னர் ரெசல்மேனியாவில் கோடி ரோட்ஸை தான் WWE சாம்பியன்ஷிப்க்கு ஃபேஸ் பண்ண போகிறாங்க. இப்போதைக்கு மென்ஸ் எலிமினேஷன் சாம்பரில் குவாலிஃபை ஆகிருக்கிறது ஜான்சினா, சிஎம் பங்க், ட்ரூ மெக்கன்டையர் அண்ட் லோகன் பால். இன்னும் ஒரு சூப்பர் ஸ்டார் ஃப்ரம் ஸ்மாக்டவுன் குவாலிஃபையிங் மேட்சுக்கு எலிஜிபிளாக இருக்காங்க. இந்த வாரம் ஸ்மாக்டவுனோட மெயின் ஈவெண்ட்டை ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்சாக எலிமினேஷன் சாம்பர் குவாலிஃபையிங் மேட்சாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஸ்மாக்டவுன். அதில் டேமியன் ப்ரீஸ்ட், ஜேக்கப் ஃபாட்டு அண்ட் பிரான் ஸ்ட்ரோமனை பெர்ஃபார்ம் பண்ண வைக்க போகிறாங்க. இது இருக்கும்போது ஸ்மாக்டவுன் ஸ்டார்ட் ஆகுது. கோடி ரோட்ஸ் ஃபர்ஸ்ட் வெளில வராரு. ஒரு மேஜர் பாப் ஃப்ரம் WWE யூனிவர்ஸ். WWE சாம்பியனான கோடி ரோட்ஸ் ஒவ்வொரு எலிமினேஷன் சாம்பர் கண்டஸ்டண்ட்டாக அட்ரஸ் பண்ணுறாரு. அவரோட எக்ஸைட்மெண்ட் லெவலும் க்ரௌடோட எக்ஸைட்மெண்ட் லெவலும் கோடி ரோட்ஸ் ஜான்சினாவை ஃபேஸ் பண்ணால் எப்படி இருக்கும், கோடி ரோட்ஸ் சிஎம் பங்கை ஃபேஸ் பண்ணால் எப்படி இருக்கும், கோடி ரோட்ஸ் லோகன் பாலை ஃபேஸ் பண்ணால் எப்படி இருக்கும்னு ஒவ்வொருத்தராக அட்ரஸ் பண்ணிட்டு வரும்போது ட்ரூ மெக்கன்டையரை சொல்லும் போது கோடி ரோட்ஸுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் லெவலே இல்லை. அவர் ஜஸ்ட் லைக் தட் ஆல்சோ ட்ரூ மெக்கன்டையர் இஸ் பார்ட் ஆஃப் எலிமினேஷன் சாம்பர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்ட உடனே ட்ரூ மெக்கன்டையரோட இன்டரப்ஷன் வருது. ட்ரூ மெக்கன்டையர் ஒரு மல்டி டைம் WWE சாம்பியன், 1 டைம் வேர்ல்ட் சாம்பியன், ராயல் ரம்பிள் வின்னர், மல்டி டைம் எலிமினேஷன் சாம்பர் வின்னர். அவர் ஜஸ்ட் ஆல்சோ ட்ரூ மெக்கன்டையர் அப்படின்னு சொன்னதில் அன்ஹாப்பியாக தான் ட்ரூ மெக்கன்டையர் இருந்தார். இப்படி ஒரு சென்ஸ் ஆஃப் டென்ஷனை ஸ்மாக்டவுனோட ஓப்பனிங் செக்மெண்ட்லேயே கோடி ரோட்ஸுக்கும் ட்ரூ மெக்கன்டையருக்கும் பில்ட் பண்ணுறாங்க. அதுக்கு நடுவில் ஜேக்கப் ஃபாட்டு அவரோட இன்டரப்ஷனை கொடுக்குறாரு. கோடி ரோட்ஸை பார்த்து WWE சாம்பியன்ஷிப்பை மறுபடியும் அவங்களோட ஃபேமிலிக்கு எடுத்துகிட்டு போக போகிறேன் அப்படின்றத ரொம்ப கிளியராக ஸ்பெசிஃபை பண்ணுறாரு ஜேக்கப் ஃபாட்டு. இதுக்கு நடுவில் லாஸ்ட் வீக் ஸ்மாக்டவுனில் ரிட்டர்ன் ஆன சோலோ அவரோட என்ட்ரியை கொடுக்குறாரு பார்க்கிங் லாட்டில். ரோமன் ரெயின்ஸ் கிட்ட எப்போ வந்து சோலோ தோத்து அவரோட ஹூல் ஆஃப் ஆலை வந்து இழந்தாரோ, அவரோட ட்ரைபல் சீஃப் அப்படின்ற பட்டத்தை இழந்தாரோ, அதிலிருந்தே அவர் ரொம்ப வீக்ஸுக்கு ரா ஆர் ஸ்மாக்டவுன் 2 ஷோஸ்லையுமே அப்பியர் ஆகலை. லாஸ்ட் வீக் ஸ்மாக்டவுனில் தான் வந்து ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக்கை கோடி ரோட் மேலே வச்சார். ஸோ சோலோ சிக்கோ பார்த்தவொடனே ஜேக்கப் ஃபாட்டு அண்ட் கோடி ரோட்ஸ் 2 பேருக்குமே கோவம் வருது. லாஸ்ட் வீக் அட்டாக் பண்ணதுனால கோடி ரோட்ஸுக்கு கோவம், ட்ரைபல் சீஃபோட பொசிஷனை இழந்ததுனால ஜேக்கப் ஃபாட்டுக்கு கோவம்.
அதனால 2 பேருமே அவரை அப்ரோச் பண்ணுறதுக்காக ரிங்கை விட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இறங்கி ஓடுறாங்க. அதில் ஜேக்கப் ஃபாட்டு தான் ஃபஸ்ட்டு கோடி ரோட்ஸ் கிட்ட அவர்கிட்ட ஃபஸ்ட்டு டாக் நான் தான் வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கு கோடி ரோட்ஸும் பயங்கரமாக ஃபஸ்ட்டு டாக் வேணால் நீ கொடு, ஆனால் லாஸ்ட் டாக் என்னோடதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டை முடிக்கிறாங்க. இனிஷியலாக கோடி ரோட்ஸுக்கு இருந்த பாப் அளவுக்கு இந்த ப்ரோமோ செக்மெண்ட் அவ்வளோவா எடுக்கல. க்ரௌடோட ரியாக்ஷன் கொஞ்சம் மைல்டாக தான் இருந்துச்சு. அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி நெக்ஸ்ட் செக்மெண்ட்டுக்கு போகிறாங்க. விமென்ஸ் எலிமினேஷன் சேம்பர் குவாலிஃபைங் மேட்ச் பிட்வீன் செல்சி கிரீன் அண்ட் நயோமி. சிமிலர் டு மென்ஸ் ராயல் ரம்பிள், விமென்ஸ் ராயல் ரம்பிளும் ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் சர்ப்ரைஸை தான் WWE யூனிவர்ஸுக்கு கொடுத்தது. WWE's ப்ரீமியம் விமன் சூப்பர் ஸ்டார் ரிக் ஃப்ளேரோட டாட்டர் சார்லட் ஃப்ளேர் தான் விமென்ஸ் ராயல் ரம்பிளை ஜெயிச்சாங்க. என்னதான் சார்லட் ஃப்ளேரோட ரிட்டர்னை முன்னாடியே WWE பப்ளிஷ் பண்ணி அட்வர்டைஸ் பண்ணாலும் அவங்க வந்து ராயல் ரம்பிளை ஜெயிச்சு ரெசல்மேனியாவோட மெயின் ஈவெண்ட்டுக்கு போவாங்கன்னு WWE யூனிவர்ஸ் திங்க் பண்ணல. கரண்ட்லி விமன் ராஸ்டர் இன் WWE இஸ் அமேசிங். லிவ் மார்கன், இயோ ஸ்கை, பியாங்கா பெல்லர், நயோமி, நயா ஜாக்ஸ், கேண்டிஸ் லெரேன்னு ஒரு ஸ்டார் செட்டட் ராஸ்டர் வச்சுருக்காங்க. இப்படி இருக்கும்போது வருஷம் ஃபுல்லாக வந்து ரெசல் பண்ண ஒரு எக்ஸிஸ்டிங் சூப்பர் ஸ்டாரை விட்டுட்டு திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் ரிட்டர்ன் கொடுத்த சார்லெட்டை வந்து ராயல் ரம்பிள் வின்னராக ஆக்குனதில் WWE யூனிவர்ஸுக்கு அவ்வளோ உடன்பாடு இல்லை. அதனால ஸ்ட்ரைட்டாகவே WWE யூனிவர்ஸ் அவங்கள பூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால சார்லட் ஃப்ளேர் இஸ் அ ஹீல் கேரக்டர் தான். இந்த ஸ்மாக் டவுன் ஸ்டார்ட் பண்ண வரைக்கும் சார்லட் ஃப்ளேரும் அவங்க வேர்ல்ட் சாம்பியனான ரியா ரிப்ளியை ஃபேஸ் பண்ண போகிறாங்களா இல்லை WWE விமன்ஸ் சாம்பியனான டிஃபனி ஸ்ட்ராட்டனை ஃபேஸ் பண்ண போகிறாங்களான்னு டிசைட் பண்ணலை. ஸோ விமன்ஸ் எலிமினேஷன் சேம்பர் மேட்சுக்கும் இன்னும் கிளியர் கட்டான ஒரு ஐடியா இல்லை. ஏன்னா இவங்க டிசைட் பண்ணுறதை பொறுத்து தான் எந்த வேக்கன்ட் சாம்பியனை எலிமினேஷன் சேம்பரில் வின் பண்ண போகிற விமன் சூப்பர் ஸ்டார் ஃபேஸ் பண்ண போகிறாங்க ரெசல்மேனியான்றதுல கன்ஃபார்ம் ஆகும். இப்போது செல்சி கிரீனுக்கும் நயோமிக்கும் எலிமினேஷன் சேம்பர் குவாலிஃபைங் மேட்ச் நடக்குது. கரண்ட்லி செல்சி கிரீன் ஒரு ஹாட் ரெட் ஃபார்மில் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அவங்க மேட்ச் ஜெயிக்கலனாலும் அவங்க என்ன பண்ணாலும் WWE யூனிவர்ஸ் சேர் பண்ணுறாங்க. ஒரு ஹீல் கேரக்டரை WWE யூனிவர்ஸ் சேர் பண்ணுறது வெரி ஃபியூ சூப்பர் ஸ்டார்ஸ் தான் நடந்திருக்கு. அந்த ஹீல் கேரக்டரை WWE யூனிவர்ஸ் அவ்வளோ சேர் பண்ணும்போது ரியலாகவே ஒரு மேஜிக் நடக்குது. ஸோ கரண்ட் விமென்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன் செல்சி கிரீன் நயோமியோட ரெசல் பண்ணுறாங்க குவாலிஃபைங் மேட்ச்சில். ஆஸ் எக்ஸ்பெக்டட் நயோமி டாமினேட் பண்ணுறாங்க மேட்சை. அவங்களோட இன்ரிங் எபிலிட்டிக்கு செல்சி கிரீன் ஒரு மேட்சாகவே இல்லை. பட் ஈஸியாக ஜெயிச்சிருவாங்கன்னு நயோமி எதிர்பார்த்தாங்க. அந்த அளவுக்கு ஈஸியான மேட்சாகவும் இல்லை. செல்சி கிரீன் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் பண்ணாங்க. பட் ஸ்டில் நயோமி காட் ஹர் விக்ட்ரி ஓவர் செல்சி கிரீன் அண்ட் குவாலிஃபைட் ஃபார் தி எலிமினேஷன் சேம்பர். பட் இது ஆப்வியஸாக அதுதான் இருக்கும்னு எதிர்பார்த்தாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்களோட டேக் டீம் பார்ட்னரான பியங்கா பெல்லர் எலிமினேஷன் சேம்பருக்கு குவாலிஃபைட். ஸோ எலிமினேஷன் சேம்பரில் ஒரு டேக் டீம் சாம்பியன்ஸை உள்ளே இறக்கும் போது எப்போவுமே அந்த ஒரு மொமெண்ட்டை WWE யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. when one tag team wrestler faces off with other tag team wrestler, அது எப்போவுமே அந்த மொமெண்ட் வந்து ஒரு ஸ்பெஷலான மொமெண்ட்டாக தான் இருந்திருக்கு. ஸோ வித் திஸ் விக்ட்ரி நயோமி ஜாயின்ஸ் தி அதர் குவாலிஃபைட் எலிமினேஷன் சேம்பர் சூப்பர் ஸ்டார்ஸ் அலெக்சா பிளிஸ், லிவ் மார்கன், பேலி அண்ட் பியங்கா பெல்லர். பட் இந்த பர்டிகுலர் செல்சி கிரீன் விசஸ் நயோமி குவாலிஃபைங் மேட்சை பேசணும் அப்படின்னா ஒரு 2.5 ஸ்டார்ஸ் அவுட் ஆஃப் 5 டெஃபினட்டாக கொடுக்கலாம். க்ரௌடு ரொம்ப என்கேஜாக பார்த்தாங்க. பட் அந்த இன்ரிங் கேப்பபிலிட்டிக்கு டிஃப்ரென்சஸ் ரொம்ப ஆப்வியஸாக வெளியே தெரிஞ்சுது. நயோமி வாஸ் நோ மேட்ச் டு செல்சி கிரீன். நயோமியோட லெவல் வேறு லெவலில் இருந்துச்சு. செல்சி கிரீன் வாஸ் அ பிட் லெஸர் தேன் நயோமின்னு தான் சொல்லி ஆகும். இப்போ WWE அவங்க எலிமினேஷன் சேம்பருக்கான ப்ரோமோவை கட் பண்ணுறாங்க. மார்ச் 1 ஆன்டாரியோ கனடாவில் எலிமினேஷன் சேம்பர் நடக்க போகுது. ரிங் சைடில் ட்ரிஷ் ஸ்ட்ராட்டஸை காமிக்கிறாங்க. ட்ரிஷ் ஸ்ட்ராட்டஸும் ஆன்டாரியோ கனடாலேருந்து வந்தவங்க தான். இப்போ அவங்க ஒரு ஹால் ஆஃப் ஃபேமர் வேறு, ஒரு WWE சர்டிஃபைட் லெஜெண்ட். ஸோ இதுலேருந்து நமக்கு ஒரு சில கெஸ் பண்ண முடியுது that WWE is planning something with Trish Stratus. இது முடிஞ்சவொடனே WWE இன்னொரு ப்ரோமோ கட் பண்ணுறாங்க. WWEயோட கரண்ட் சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் பால் லெவெக், நமக்கு தெரிஞ்ச ட்ரிபிள் எச், அண்டர்டேக்கரோட ஒய்ஃப் மிஷல் மெக்குல், அதாவது அவங்களும் ஒரு எக்ஸ் WWE சூப்பர் ஸ்டார், மல்டி டைம் விமென்ஸ் WWE சாம்பியன், அவங்கள 2025க்கான ஹால் ஆஃப் ஃபேமராக இண்டக்ட் பண்ணுறாரு. மிஷல் மெக்குவலோட இன்ரிங் எபிலிட்டிஸ் எல்லாருக்குமே தெரியும். மல்டி டைம் WWE விமென்ஸ் சாம்பியன், அவங்களோட லே கூல்ன்ற டேக் டீம் பயங்கரமான மெமரிஸை WWE யூனிவர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கங்க்ராட்ஸ் டு மிஷல் மெக்குல். இப்போது ஷோ அதோட மிட்கார்ட் செக்மெண்ட்டை நோக்கி போகுது. இப்போ இருக்கிற கரண்ட் ஸ்மாக் டவுன் ஜென்ரல் மேனேஜர் நிக் ஆல்டிஸை ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். கடந்த சில வருஷங்களாகவே ரெஸ்லிங் ஃபேன்ஸுக்கு இருந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட், டேக் டீம்ஸை
ஹைப்டப்பாக வச்சுக்க மாட்டாங்க, ஒரு பயங்கரமான ஸ்டோரி ரைவல்ரிலாம் பில்ட் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டே வந்தாங்க. பட் ஆனால் நிக்கால்டேஸ் ரைட் நவ் அவர் அதை சரி பண்ணியிருக்காருன்னு தாங்க சொல்லணும். ஸ்மாக் டவுனில் இருக்கிற WWE டேக் டீம் சாம்பியன்ஷிப்புக்கு இப்போ பயங்கரமான ஒரு ரைவல்ரியை குக் பண்ணியிருக்காங்க WWE. ஒரு 4 டேக் டீம் அந்த ஒரு டைட்டிலுக்கு வந்து கம்பீட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். பிரிட்டி டெட்லி, மோட்டார் சிட்டி மிஷின் கன்ஸ், லெகாடோ டி ஃபேண்டாஸ்மா அண்ட் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ். இந்த 4 டேக் டீம்ஸுமே பேக் அண்ட் ஃபோர்த் போயிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க நம்பர் ஒன் கண்டெண்டர்ஷிப்புக்கு. கரண்ட் WWE டேக் டீம் சாம்பியன்ஸான DIY பிரிட்டி டெட்லியோட கடந்த ஒரு சில ஃபியூ வீக்ஸாகவே இன்ட்ரெஸ்டிங்கான பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட்டில் இன்வால்வ் ஆகிட்டு தான் வராங்க. பட் இந்த வாரத்தோட ஸ்மாக் டவுன் ஷோவில் டேக் டீம் மேட்சாக இருந்தது மோட்டார் சிட்டி மிஷின் கன்ஸ் வர்சஸ் லெகாடோ டி ஃபேண்டாஸ்மா. எல்லா ஹார்ட்கோர் ரெஸ்லிங் ஃபேன்ஸுக்கும் தெரிஞ்ச மோட்டார் சிட்டி மிஷின் கன்ஸ். எல்லா ரெஸ்லிங் ஃபேன்ஸும் ஆலெக்ஸ் ஷெலி அண்ட் கிறிஸ் சேபின் அப்படிங்கிற பேரை கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பாங்க. பல இண்டி சீன்ஸை முடிச்சுட்டு WWEல அரைவாயிருக்காங்க. வந்த ஒரு ஷார்ட் ஸ்பேன்லேயே WWE டேக் டீம் டைட்டில்ஸும் ஜெயிக்கிறாங்க. பட் DIY கிட்ட அந்த டைட்டில்ஸை இழக்கிறாங்க. அது வரைக்கும் பேபி ஃபேஸாக இருந்த DIY ஹீல் டர்னாக மாறுறாங்க. ஹீல் ஆனதுலேருந்து DIYயோட லெவலே வேறு லெவலில் இருக்குது. அது வரைக்கும் ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட்டே இல்லாத DIY இப்போது வந்தாலே ஒரு வேறு லெவல் நெகட்டிவ் பாப் அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த வாரத்துக்கான டேக் டீம் மேட்ச்சில் மோட்டார் சிட்டி மிஷின் கன்ஸ் அண்ட் லெகாடோ டி ஃபேண்டாஸ்மா கம்பீட் பண்ணுறாங்க. ஒரு ஹைஃபையிங் ஃப்ளையிங் ஃபாஸ்ட் பேஸ்ட் ஸ்டெல்லர் ஆஃப் அ மேட்சாக தாங்க இருக்குது. ஒரு பாட்சே இல்லாத ஃப்ளாலெஸ்ஸான மேட்சை கொடுக்கணும் அப்படின்றத மோட்டார் சிட்டி மிஷின் கன்ஸை பார்த்து தான் எல்லா வளர்ந்து வரும் ரெஸ்லர்ஸும் கற்றுக்கணும். ஒரு பயங்கரமான விக்ட்ரியை இந்த ஸ்மாக்டவுனில் அடைஞ்சாங்க. ஸோ அந்த நம்பர் ஒன் கண்டெண்டருக்கான ஹேட்டை இப்போது சூப்பராக வேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் WWEல இப்போ இருக்கிற கரண்ட் ரைவல்ரி செட்டப்பை பார்க்கும்போது ஒரு ஸ்பெசிஃபிக் டேக் டீம் DIYயை ரெசில்மேனியாவில் ஃபேஸ் பண்ணுவாங்களா அப்படின்றது நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா லாஸ்ட் ரெசில்மேனியா மாதிரியே மல்டிபிள் டேக் டீம்ஸை வச்சு ஒரு லேடர் மேட்ச்சு WWE பிளான் பண்ணுவாங்கன்றது தான் எனக்கு இப்போதைக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. டேக் டீம் மேட்ச் முடிஞ்ச கையோட WWE ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேக் அண்ட் செக்மெண்ட்டை குக் பண்ணுறாங்க. பல வாரங்கள் கழிச்சு ரிட்டர்ன் ஆன சோலோ சிக்கோவை ஜேக்கப் ஃபாட்டு ஃபேஸ் ஆஃப் பண்ணுறாரு. சோலோ மேலே ஜேக்கப் ஃபாட்டு வச்சிருந்த நம்பிக்கையும் அவர் தோத்ததுக்கப்புறம் அவர்கிட்ட இருக்கிற டிசப்பாயின்மெண்ட்டையும் ஜேக்கப் ஃபாட்டு ரொம்ப கிளியராக வெளில காமிக்கிறார். அந்த ட்ரைபல் சீஃபுங்கிற பொசிஷன் இழந்ததுலேருந்தே சோலோவோட ரெஸ்பெக்ட் வித்தின் த ஃபேமிலி ஹேஸ் கம் டவுன் அப்படிங்கிறது WWE ரொம்ப சூப்பராக ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த ஹூலா ஃபாலா கழுத்தில் இருந்த வரைக்கும் ஐ லவ் யூ சோலோ அப்படின்னு ஜேக்கப் ஃபாட்டுவோட கேட்ச் ஃப்ரேஸ் பயங்கரமாக வைரலாக பரவிட்டு இருந்துச்சு. அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஜேக்கப் ஃபாட்டு இப்போ அந்த ஹவுலா ஃபாலா கழுத்தில் இல்லை அப்படிங்கிறப்போ அவர் வந்து சோலோ மேலே வச்சிருக்கிற ரெஸ்பெக்ட் எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத அவர் எக்ஸ்பிரஷன்ஸ் மூலமாக சூப்பராக காமிச்சிருந்தார். ஒரு பேரடைம் ஷிஃப்ட் இன் பவர் இந்த செக்மெண்ட்டில் WWE கொண்டு வராங்க. சோலோ ஐ லவ் யூ ஜேக்கப் அப்படின்னு சொல்லி ஜேக்கப்பை ஒரு லீடராகவும் அவரை வந்து ஒரு செகண்ட் கமாண்டர் பொசிஷனாகவும் தள்ளா மாதிரி ஒரு புஷ் ஜேக்கப் ஃபாட்டுக்கு WWE கொடுத்துருக்காங்க. பர்சனலாக எனக்கு இந்த செக்மெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இப்போது செகண்ட் மிட்கார்டான மென்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்புக்கு போகிறோம். கரண்ட் US சாம்பியன் ஷின்ஸ்கே நாகமுரா அவரோட என்ட்ரன்ஸை கொடுக்குறாரு. பல வாரங்களாகவே ஷின்ஸ்கே நாகமுராவை எந்த ஒரு மேட்ச்லேயும் WWE இன்வால்வ் பண்ணவே இல்லை. சாம்பியன்ஷிப்பை LA நைட் கிட்ட ஜெயிச்சதுலேருந்து ஷின்ஸ்கே நாகமுரா எந்த ஒரு மேட்ச்லையும் பெருசாக இன்வால்வே ஆகலை. டைட்டிலை ரொம்ப ஐடியில் தான் வச்சிருக்காரு. WWE ஃபேன்ஸ் மத்தியிலையும் ஒரு ஃபைட்டிங் சாம்பியனாக இல்லைன்ற ஒரு டிசப்பாயின்மெண்ட் மறுபடியும் இருக்குது. ஷின்ஸ்கே நாகமுரா கையில் மைக் எடுத்து இந்த மாதிரி என் லெவலில் யாருமே இல்லை, ஸோ எனக்கு இப்போதைக்கு ஆப்போனண்ட்டே கிடையாது, அதனால தான் நான் ஷேடோஸில் வந்து வாழ்ந்துட்டு இருந்தேன் இவ்வளோ நாளுன்றத சொல்கிறாரு. அவர் பேசிகிட்டு இருக்கும் போதே த மெகாஸ்டார் LA நைட்டோட என்ட்ரன்ஸு வருது. அவரோட மியூசிக் ஹிட்டானவுடைய ஆடியன்ஸ் கிட்ட இருந்து பயங்கரமான ஒரு பாப்பு. LA நைட்டை ஒரு ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் ரேஞ்சுக்கு WWE கொண்டு வராங்கன்றது ரொம்ப கிளியராக தெரியுது. LA நைட் கரண்ட்டாக இருந்த மூடுக்கு ஷின்ஸ்கே நாகமுராவை மைக்கில் பரி பண்ணான்னே சொல்லணும். ப்ளஸ் LA நைட்டோட மைக் ஸ்கில்ஸு ப்ரோமோ ஸ்கில்ஸுக்கு ஷின்ஸ்கே நாகமுராவால் ஈடே கொடுக்க முடியல. ஸோ இங்கே தான் WWE என்ன இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போது மிஸ் அவர் அவுட் ஆஃப் நோவேர் அவரோட என்ட்ரன்ஸை கொடுக்குறாரு. மிஸ் ஒரு கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன், அவர் ஜெயிக்காத டைட்டிலே WWEல கிடையாது. ப்ளஸ் அவரோட எக்ஸ்ட்ராடனரி மைக் ஸ்கில்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு ப்ரீஃப் செக்மெண்ட் அவருக்கும் LA நைட்டுக்கும் நடக்குது. மைக்கில் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கொடுக்குற எக்ஸ்சேஞ்சை வந்திருக்கிற க்ரௌடு பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க.
ஸோ டக்குன்னு நிக்கால்டிஸ் டக்குன்னு வெளில வந்து ஒரு நம்பர் 1 கண்டெண்டர்ஷிப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்புக்கு மிஸ் விசஸ் எல்ஏ நைட் அறிவிக்கிறாரு. சரி, வழக்கம் போல மெயின் ஈவெண்ட்டாக தான் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது உடனே மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லவும் க்ரௌடு ரொம்ப பாப்டப் ஆயிட்டாங்க. ஆல்ரெடி ஷின்ஸ்கே நாகமுராக்கும் எல்ஏ நைட்டுக்கும் ஒரு ரைவல்ரி இருக்கு. பட் திங்ஸை கொஞ்சம் ஸ்பைஸ் அப் பண்ணலான்னு சொல்லிட்டு டபிள்யூபிள்யூ மிஸ்ஸையும் அந்த பிக்சருக்குள்ளே கொண்டு வந்தாங்க. ஈஸியாக எல்ஏ நைட் வந்து மிஸ்ஸை ஜெயிச்சிடுறாரு, நம்பர் 1 கண்டெண்டராகவும் ஆயிடுறாரு. ஒரு சுமாரான மேட்ச்னு தாங்க சொல்லணும். அதனால நம்ம வாய்ஸ் கொடுக்குற ரேட்டிங் 2 out of 5. பட் அந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மிஸ் அண்ட் எல்ஏ நைட் வச்சிருக்கிற மைக் எக்ஸ்சேஞ்சுக்கு 4 out of 5 வாய்ஸ் கொடுக்குறோம். எல்லாருக்கும் ராயல் ரம்பிளில் நடந்த WWE சாம்பியன்ஷிப் லேடர் மேட்சை பற்றி தெரியும். சேலஞ்சர் கெவின் ஓவன்ஸ் கோடி ரோட்ஸை டேக் ஆன் பண்ணார். ஒரு ப்ரூட்டல் மேட்சாக இருந்தது. மாற்றி மாற்றி பவர் பாம்ஸ், ஸ்லாம்ஸ் டு த லேடர் அந்த மேட்ச்சில் நம்ம பார்த்தோம். 2 பேருக்குமே மியூச்சுவல் ஃப்ரெண்டாக இருக்கிற சாமி ஜெயின் அந்த மேட்ச்சில் கெவின் ஓவன்ஸ் ஹெவியாக இன்ஜூர் ஆனும் போது பக்கத்துலேயே நின்றுட்டு தான் இருந்தார். கோடி ரோட்ஸும் அந்த மேட்சை சக்ஸஸ்ஃபுல்லாக வின் பண்ணி WWE சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணார். அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி அடுத்த வாரம் ஸ்மாக் டவுனுக்கு எடுத்துகிட்டு போகும்போது கெவின் ஓவன்ஸ் சாமி ஜெயின் மேலே ஒரு விஷயஸ் அட்டாக் பண்ண வச்சார். ஒரு பேக்கேஜ் பைல் டிரைவரை போட்டார். இதே பேக்கேஜ் பைல் டிரைவர் தான் ராண்டி ஆர்டன் மேலேயும் அவர் சில வீக்ஸ் முன்னாடி யூஸ் பண்ணி அவரையும் ஹர்ட் பண்ணி பல வாரங்களுக்கு இப்போ ராண்டி ஆர்டன் வரதே இல்லை. இந்த நிலைமையில சாமி ஜெயின் அவர் ஒரு இன்டர்வியூ ஆஃப்லைனில் கொடுக்குறாரு. இன்னும் அவர் திரும்ப ரிங்குக்குள்ளே வரதுக்கு 100% கிளியராக இல்லை, நெக்கு பயங்கரமாக இன்ஜூர் ஆயிருக்கு அப்படின்றத சொல்கிறாரு. பட் எப்போ ரிட்டர்ன் ஆகிறாரோ கெவின் ஓவன்ஸோட அந்த ஸ்டோரி ஒன்றும் முடியல, நான் வந்தவொடனே கெவின் ஓவன்ஸை டேக் ஆன் பண்ணேன் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. ஷோவோட கொஞ்ச நேரம் கழிச்சு கெவின் ஓவன்ஸும் ஒரு இன்டர்வியூ ரிமோட்டாக வைக்கிறாரு. இந்த மாதிரி கெவின் ஓவன்ஸ் சாமி ஜெயினை ரொம்ப நம்பினதாகவும் கோடி ரோட்ஸ் அவரை அட்டாக் பண்ணும்போது பக்கத்துலேயே சாமி ஜெயின் நின்றுட்டு இருந்ததாகவும் அவர் கோடி ரோட்ஸை அடித்து கெவின் ஓவன்ஸை ஜெயிக்க வச்சிருக்கலாம் அப்படின்ற அவரோட டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் எக்ஸ்பிரஸ் பண்ணார். ஸோ ரொம்ப கோபமாக தெரிஞ்ச கெவின் ஓவன்ஸ் என்ன பண்ணுறாருன்னா எலிமினேஷன் சாம்பர் கனடா ஆன்டாரியோவில் நடக்குது. அன்னைக்கு சாமி ஜெயினை அவர் வந்து மேட்சுக்கு கிளியர் ஆனாலும் சரி கிளியர் ஆகலைனாலும் சரி டேக் ஆன் பண்ணுவேன் அப்படின்னு வந்து ஒரு போல்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. கெவின் ஓவன்ஸ் அண்ட் சாமி ஜெயினோட இன்ரிங் கேப்பபிலிட்டிஸ் எல்லாருக்குமே தெரியும். அவங்க ஒரு சூப்பர் ஸ்டார் கேலிபரில் இருக்கிற 2 WWE பிளேயர்ஸ். அவங்க டெஃபினட்டாக ரெசில்மேனியாவில் இந்த மேட்சை ஸ்கெடியூல் பண்ணாங்க, புக் பண்ணாங்க அப்படின்னா ஆடியன்ஸுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸாக இருக்குது தான் போகுது இந்த மேட்ச். கண்டிப்பாக வந்து நோ டிஸ்குவாலிஃபிகேஷன் வித் மல்டிபிள் வெப்பன்ஸ் இன்வால்வ்டு அப்படி தான் இந்த மேட்ச் இருக்கும். ஒரு பேங்கர் ஆஃப் மேட்சாக இருக்கும்போது அது டெஃபினட்டாக எனக்கு பர்சனலி சாமி ஜெயினையும் பிடிக்கும், கெவின் ஓவன்ஸையும் பிடிக்கும். அவங்களோட மூவ் செட்ஸ், அவங்க வச்சிருக்கிற பவர் பாம்ஸ், ஸ்டன்னர்ஸுக்கு ஒரு பேங்கர் ஆஃப் மேட்சாக இருக்கும்போது அதில் எந்த ஒரு விதமான சந்தேகமும் இல்லை. பட் நான் என்ன ரொம்ப எதிர்பார்த்தேன்னா சாமி ஜெயின் ராயல் ரம்பிள் வின் பண்ணுவாருன்னு. அவுட் ஆஃப் நோவர் அது ஒரு புஷ் வந்து சாமி ஜெயினுக்கு WWE கொடுப்பாங்க. ஒரு லாங் வெல் டிசர்வ்டு சாமி ஜெயினுக்கு ஒரு புஷ் ஒன்று கிடைக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். பட் அது நடக்கவே இல்லை. ரொம்ப ஈஸியாக எலிமினேட் பண்ணிட்டாங்க. அந்த சாமி ஜெயின் எலிமினேட் ஆன உடனே தெரிஞ்சு போச்சு அது கெவின் ஓவன்ஸ் விசஸ் சாமி ஜெயினாக தான் இருக்க போகுது ரெசில்மேனியால அப்படின்றது. இப்போ இருக்கிற டைரக்ஷன்ஸ் படி WWE அது ரொம்ப ஹெவியாக ஹிண்ட்டும் பண்ணிட்டாங்க, ரொம்ப கிளியராகவும் ஸ்பெசிஃபை பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இது எலிமினேஷன் சாம்பரில் நடக்காது, ரெசில்மேனியாவில் நடக்கும். ரெசில்மேனியாவில் நடக்கும்போது ஒரு 5 out of 5 ஸ்டார் மேட்சாக தான் இது இருக்க போகுது. ஸோ இப்போது ஸ்மாக் டவுன் அதோட 2 மெயின் ஈவெண்ட்டை நோக்கி வந்துருச்சு. த ஃபர்ஸ்ட் மெயின் ஈவெண்ட் நயா ஜாக்ஸ் விசஸ் டிஃபனி ஸ்ட்ராட்டன் ஃபார் தி WWE சாம்பியன்ஷிப். பல வாரங்களுக்கு முன்னாடி நயா ஜாக்ஸ் தான் WWE விமென்ஸ் சாம்பியனாக இருந்தாங்க. டிஃபனி ஸ்ட்ராட்டன் வாஸ் மிஸ் மணி இன் த பேங்க். கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்து டிஃபனி ஸ்ட்ராட்டன் அவங்களோட மணி இன் த பேங்கை நயா ஜாக்ஸ் மேலே கேஷ் இன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக WWE சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணாங்க. அந்த சாம்பியன் ரீமேட்ச் கிளாஸை தான் நயா ஜாக்ஸ் கேஷ் இன் பண்ணி இந்த வாரத்துக்கு நயா ஜாக்ஸ் வெர்சஸ் டிஃபனி ஸ்ட்ராட்டன் ஃபார் த WWE சாம்பியன்ஷிப்பாக ஸ்மாக் டவுன் வந்து அறிவிச்சாங்க. இதில் WWE என்ன ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா கரெக்டாக இந்த மேட்சை ஸ்கெடியூல் பண்ணி ஸ்லாட் பண்ணி பிளான் பண்ணியிருக்காங்கன்றது நல்லா தெரியுது. ஏன்னா இப்போது ராயல் ரம்பிள் வின்னரான சார்லட் ஃப்ளேர் இந்த மேட்சை பார்த்துட்டு இருக்கிற மாதிரியும் அவங்க வேர்ல்டு சாம்பியனான ரியா ரிப்ளியை ஃபேஸ் பண்ணலாமா இல்லை WWE சாம்பியனான டிஃபனி ஸ்ட்ராட்டனை ஃபேஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு டிசைடிங் பாயிண்ட்டுக்கு அரைவாகிறதுக்காக இந்த மேட்சை ஸ்லாட் பண்ண மாதிரியும் கரெக்டாக பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. டிஃபனி ஸ்ட்ராட்டன் ஒரு பயங்கரமான ஆக்ரோபேட்டிக் ஸ்கில்ஸ் கொண்ட ஒரு ஃபீமேல் ரெஸ்லர். நயா ஜாக்ஸ் ஒரு ஹெவி வெயிட் ரெஸ்லர். மேட்ச் ஆரம்பிக்கிறது முன்னாடி நான் என்ன நினச்சேன்னா டெஃபினட்டாக டைட்டில்ஸ் சேஞ்ச் ஆகாதுன்றது தெரியும். பட்
ஈஸியாக ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷனில் ரொம்ப நார்மலாக ஒரு மீடியாக்கர் மேட்சாக முடிச்சிருவாங்கன்னு தான் நான் நினச்சேன். பட் இந்த வார ஸ்மாக் டவுன்லேயே பெஸ்ட் மேட்சாக அமையும் நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. டிஃபனி ஸ்ட்ராட்டனோட ஹை ஃப்ளைங் ஸ்கில்ஸ் ப்ளஸ் நயா ஜாக்ஸோட ஹெவி வெயிட் ஸ்கில்ஸ் ரெண்டுமே ஒருத்தர் சூப்பராக காம்ப்ளிமெண்ட் பண்ணி பயங்கரமாக நியர் ஃபால்ஸ் ஆஃப்டர் நியர் ஃபால்ஸ் வச்சு ஆடியன்ஸ் ஆன் தர் ஃபீட்ஸ் வச்சுருந்தாங்க. எண்டிங் என்னவோ கேண்டிஸ் லெரே வந்து டிஃபனி ஸ்ட்ராட்டனை அட்டாக் பண்ணி டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிஞ்சாலும் இந்த மேட்சுக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் 3.5 அவுட் ஆஃப் 5. பெஸ்ட் மேட்ச் ஆஃப் த ஷோவாக இந்த மேட்ச் தான் இருந்தது. மேட்ச் முடிஞ்ச உடனே என்ட்ரி கொடுத்தாங்க நம்ம குயின் சார்லட். கீழே விழுந்து கிடந்த டிஃபனி ஸ்ட்ராட்டன் பக்கத்தில் ஒரு சேரை போட்டு அந்த குயினுக்கு ஏற்ற ஒரு ஸ்வாகில் டிஃபனி த குயின் சூசஸ் யூ ஃபார் ரெசல்மேனியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைப் பாம் மைக் ட்ராப் பண்ணாங்க. அந்த சீனே பயங்கரமாக இருந்தது. கம்மிங் டு தி மெயின் ஈவெண்ட் ஆஃப் தி ஷோ, a triple threat match between Damien Priest, Jacob Fatu and Braun Strowman for Elimination Chamber qualification. ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் ரைவல்ரி Braun Strowmanக்கும் ஜேக்கப் பட்டுக்கும் இருந்தது. சாட்டர்டே நைட்ஸ் மெயின் ஈவெண்ட்டில் நடந்த மேசக்கரை எல்லாருமே பார்த்தோம். ஜேக்கப் பட்டு Braun Strowmanனை ஸ்மாஷ் பண்ணிட்டார். இதுக்கு நடுவில் எதுக்கு டேமியன் ப்ரீஸ்ட் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் எனக்குமே இருந்தது. இந்த ஒரு ட்ரிபிள் த்ரெட் இல்லாமல் 1-on-1 மேட்சாகவே ஜேக்கப் பட்டுக்கும் Braun Strowmanக்கும் இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. பட் 3 சூப்பர் ஹெவி வெயிட்ஸ் பயங்கரமான ஒரு மேட்சை டெலிவர் பண்ணாங்க. இன்டென்ஸ் மூமெண்ட்ஸ் பிட்வீன் Braun Strowman அண்ட் ஜேக்கப் பட்டு பயங்கரமாக இருந்தது. Braun Strowman ஜேக்கப் பட்டுக்கு அனௌன்சிங் டேபிளில் ஒரு சோக்ஸ்லாம் ஒன்று போடுவார். ஹைலைட் ஆஃப் த மேட்சை அதுவாகவே சொல்லலாம். பட் என்னதான் ஜேக்கப் பட்டும் Braun Strowmanனும் இன்டென்ஸாக ரைவல்ரியை கண்டினியூ பண்ணாலும் டேமியன் ப்ரீஸ்ட் தான் குவாலிஃபிகேஷன் மேட்சை ஜெயிக்கிறாரு. Braun Strowmanனுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சோக்ஸ்லாம் போட்டு பின் பண்ணி அவரை முடிக்கிறாரு. இன் ஸ்பைட் ஆஃப் சோலோ நடுவில் வந்து ஜேக்கப் பட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்திருந்தாலும் கோடி ரோட்ஸோட அசிஸ்டன்ஸ் ஒன்று கிடைக்குது. அப்போது அதை டேமியன் ப்ரீஸ்ட் தனக்கு சாதகமாக அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அந்த மேட்சை முடித்து குவாலிஃபையும் ஆகிறாரு. ஸோ இதனால் டேமியன் ப்ரீஸ்ட், சிஎம் பங்க், ஜான் சீனா, ட்ரூ மெக்கன்டையர், லோகன் பால் இவங்க எல்லாரையும் ஜாயின் பண்ணுறது எலிமினேஷன் சேம்பரில். ஒரு நல்ல ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்சாகவே இது இருந்தது. ட்ரிபிள் த்ரெட்டுக்கு தேவையான எல்லா பவர் மூவ்ஸும் இருந்தது. ஒரு மெயின் ஈவெண்ட்டுக்கு தேவையான ஒரு சர்ப்ரைஸ் இன்ட்ரப்ஷன் இன் பிட்வீன் அதுவும் இருந்தது. அண்ட் ஆடியன்ஸும் என்ஜாய் பண்ணதான் பார்த்தாங்க. இன்னும் ஒரே ஒரு ஸ்லாட் தான் மென்ஸ் எலிமினேஷன் சேம்பரில் மிச்சம் இருக்குது. தட் இஸ் பிட்வீன் செத் ராலின்ஸ் அண்ட் ஃபின் பேலர். இப்போ WWE ஒரு விஷயத்தை எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரால செத் ராலின்ஸ் vs ஃபின் பேலர் ஃபார் தி எலிமினேஷன் சேம்பர் குவாலிஃபிகேஷன் நடக்க போகுது. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஹூ வின்ஸ் இன் தட் மேட்ச், எலிமினேஷன் சேம்பர் இஸ் பவர் பேக்டு. ஏகப்பட்ட ரைவல்ரிஸ் அந்த மேட்ச் நம்ம பார்க்க போகிறோம். என்னோட ப்ரிடிக்ஷன் என்னவோ செத் ராலின்ஸ் தான் ஜெயிக்க போறாருன்னு தோணுது. இப்போ இன்கேஸ் செத் ராலின்ஸ் ஜெயிச்சாருன்னா சிஎம் பங்குக்கும் செத் ராலின்ஸுக்கும் ட்ரூ மேக்கன்டையருக்கும் இருக்க போகிற ரைவல்ரி இந்த எலிமினேஷன் சேம்பர் இஸ் கோயிங் டு பி த ஹைலைட். இன்கேஸ் இப்போ ஃபின் பேலர் தான் ஜெயிக்க போகிறாரு அப்படின்னா ஃபின் பேலருக்கும் டேமியன் ப்ரீஸ்டுக்கும் இருக்கிற ஃபேஸ் ஆஃப் இந்த எலிமினேஷன் சேம்பர் இஸ் கோயிங் டு பி மைண்ட் ப்ளோயிங். ஸோ இதுக்கு நடுவில் எலிமினேஷன் சேம்பருக்கு நடுவில் ட்ரூ மேக்கன்டையருக்கும் டேமியன் ப்ரீஸ்டுக்கும் இருக்கிற பேக் ஸ்டோரி, அந்த ராயல் ரம்பிளில் இருக்கிற ஒரு ஷாக்கிங்கான எலிமினேஷன், டேமியன் ப்ரீஸ்ட் எலிமினேட் பண்ணுறவர் ட்ரூ மெக்கன்டையர். ஸோ அந்த ஒரு பேக் அண்ட் ஸ்டோரியையும் எலிமினேஷன் சேம்பரில் ஹைலைட்டாக எடுத்துகிட்டு வர வாய்ப்பு இருக்குது WWE. ஆல்சோ இந்த சைடு சிஎம் பங்க் 2 வாரமாக ஜான் சீனாவை டார்கெட் பண்ணி ஒரு சின்ன டீஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ ஜான் சீனா விசஸ் சிஎம் பங்க் அப்படின்னு அந்த எலிமினேஷன் சேம்பரில் வரும்போதும் அது பயங்கரமான ஒரு ஹைலைட்டாக தான் இருக்க போகுது. ஸோ இப்போ எலிமினேஷன் சேம்பருக்கு தேவையான எல்லா ஸ்டோரிஸையும் WWE ரொம்ப அழகாக பில்ட் பண்ணிருக்காங்க இந்த ஸ்டேஜ் வரைக்கும். ஹேவிங் செட் தட், இந்த வாரத்துக்கான மெயின் ஈவெண்ட் ஷோக்கு வாய்ஸ் கொடுக்குற ரேட்டிங் 3.5 அவுட் ஆஃப் 5. ஸோ ரோட் டு ரெசல்மேனியா ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹெவியாக பவர் பேக்டாக பில்டப் ஆயிருக்கு. ஜான் சீனா ஃபேன்ஸுக்கு ஜான் சீனா தன்னோட 17th சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சுட்டு தான் ரிட்டையர் ஆகணுன்ற ஒரு ஆசை இருக்கும். சிஎம் பங்க் ஃபேன்ஸுக்கு சிஎம் பங்க் அவரோட ரிட்டர்ன் வந்ததுலேருந்து சாம்பியன்ஷிப்பே ஹோல்டு பண்ணல. ஸோ அவர் ஒரு மேஜர் டைட்டில் WWEல ஜெயிக்கணும், அதுவும் ரெசல்மேனியாவில் ஜெயிக்கணும், அதுவும் மெயின் ஈவெண்ட்டில் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். ட்ரூ மெக்கன்டையர் ரொம்ப மாதங்களாக ஒரு மெயின் சாம்பியன்ஷிப்பை ஜெயிக்கணும்னு ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ WWE அவுட் ஆஃப் நோவேர் அவருக்கு கூட ஒரு புஷ் கொடுத்து ஜெயிக்க வைக்கலாம். இதுக்கு நடுவில் ஜே ஊசோ குந்தரை எப்படி ஜெயிக்க போகிறாரு, எப்படி அது பேன் அவுட் ஆக போகுது அப்படின்றதும் பார்க்க ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்க போகுது. ஸோ
ஸோ ஓவராலாக இந்த வாரத்துக்கான ஸ்பேக் டவுன் ரெசல்மேனியாவை பயங்கரமாக ஹைப்டப்பாக நல்ல ஒரு பில்டப் கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வார ஷோக்கான ரேட்டிங் 4/5. அடுத்த ரா எபிசோட் ஏர் ஆனவுடனே அதுக்கான ரிவ்யூஸை பார்ப்போம். அன்டில் தென், த வாய்ஸ். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் ரெஸ்லிங் கான்டென்ட் அண்ட் ரிவ்யூஸ். தேங்க்ஸ்.